பேசுறதே பாரு, ஸ்கூல் பாய்ஸ் உங்களை பார்த்தா காமிப்போம் யார் நம்ம ஸ்கூல் பாய்ஸ் காமிச்சிடலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம கட்சிக்கு உள்ள இருக்கிற இந்த சூழல், இந்த குழப்பங்கள் காரணமே திமுக. திமுகவுடைய கைகூலிகள் தான் ஐயா சுத்தி இருக்கிறாங்க. சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு அதிகமாக பலம் பெற்றிருக்கிறது நம் கட்சி. பலமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது. இந்த ஒரு காரணம் போதும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது. இந்த ஒரு காரணம் போதும். பார்த்துக்கலாம், நானும் தயாரா இருக்கிறேன். உறுதியாக ஆட்சி மாற்றம் நடக்கும். ஆனால் தான் நாம் நல்ல கூட்டணிக்கு நாம் சென்றிருக்கின்றோம். நீங்கள் விரும்பிய கூட்டணிக்கு நாம் சென்றிருக்கின்றோம். வெற்றி கூட்டணி நம்முடைய கூட்டணி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி கூட்டணி. உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். இந்த 2 மாதத்துல நீங்க பார்க்க போறீங்க. திமுக சிங்கிள் டிஜிட்ல வரும். சிங்கிள் டிஜிட்ல வரும் திமுக. 1991 திமுக நடந்ததுதான் இப்ப நடக்க போகுது. அப்போ 1 ஜெயிச்சாங்க, கலைஞர் மட்டும் ஜெயிச்சார் 91. அதே நிலைமை தான் இப்ப வரப்போகுது. பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் கோபத்தில், ஆத்திரத்தில் இருக்கிறாங்க, கொந்தளிப்பா இருக்கிறாங்க. குறிப்பா பெண்கள், பெற்றோர்கள், இளைஞர்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 5.5 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் உருவாக்குவோம், வேலை வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். 5.5 லட்சம். யாரு? ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. நேற்று சொல்றார் வேலை வாய்ப்பை இவர் கொடுக்கிறாராம். ஒரு 30,000 பேருக்கு கொடுத்தார். மொத்தம் பார்த்தா 94,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க, வேலை கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டு காலத்தில் வெறும் 94,000 பேருக்கு அரசு வேலைகள். எல்லா துறைகளிலும் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன். இது நான் சொல்லல, திமுக அரசு சொன்னது. ஆனால் சத்தியம் கொடுத்தது 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் நான் கொடுப்போம். கொடுத்தது 94,000.